ஏண்டா அரவீச மீச என்னங்க எவன்டா சொன்னது நம்ம கிட்ட சரக்கு தீந்து போச்சுன்னு? இந்த சிங்கப்பூர் ரிட்டன் வையாபுரியோட கெட்டப்ப என்னடா நினைச்சானுங்க? வைராஜா வயல் ஆரம்பிச்சு வளர்ந்தவன்டான்னா இவன் ஒத்த மாட்டானே. எல்லாருக்கும் மண்டையில மூளைய வச்சான், இவனுக்கு மீசையில வச்சுட்டான். போடா. ஏய், உள்ள போய் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிடா அரவீச மீச. எங்க இன்னைக்கு மயிலு குயிலும் மைனா காடை கவுதாரி ஒண்ணீங்கன்னா ராவ் பகலா கண்ணு முடிச்சு நீ டிராமா ஆடினா 50 100 தருவாங்க. அண்டர்ஸ்டா வேணாலும் தர்றேன். என்ன வாயில் இவ்வளவு வச்சு வச்சிருக்கா? வார்த்தை என்னடா துடைக்கிற பையா, மரியாதையா பேசு. சமத்தியா வாங்கிட்டீங்க? நிறைய சுருட்டு வாங்கி மடியில கட்டிக்கா. 2 கட்டு சுருட்டு குடியா? என்னது சுருட்டு குடியாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. கட் கட். என்னடா துடைக்கிற பையா? 2 கட்டு சுருட்டு சீக்கிரம். கணக்குல வச்சுக்க. கணக்கு தானே வச்சுக்கிறேன். உன்கிட்ட தீக்க வேண்டிய கணக்கு 15 வருஷமா பாக்கி இருக்குடி. தாலின்னு சொல்லி பொம்பளைங்க கழுத்துல சுருக்கு போடுற பாவிங்க இருக்கிற வரைக்கும் பொம்பளை ரவுடியா இருந்த தாயா பொழப்பு நடத்த முடியும். சிங்கப்பூர்ல நடத்தின கதைய தமிழ்நாட்டிலையும் நடத்தி காட்டலாம்னு நினைக்காதே. நல்ல நினைப்புல வச்சுக்க. பாடா காஜா. என்னையா வாட்டு வையாபுரி தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? தம்பியோட தயவால ரொம்ப நல்லா இருக்கேன். தம்பி மோட்டர் பைக் நல்லா ஓட்டுறீங்க. ஓட்டுங்க. ஆமா, தெரு பூரா உங்க ஆளுங்க கலாட்டா பண்றாங்களாமே. கலாட்டாவா? அப்படின்னா என்னங்க? டேய் இவடா, என்னடது? தண்ணிங்க கொண்டாங்க. அட பரதேசி, கொண்டாடா. படுவா. கடல் தண்ணி ஓய், உன் கடையை பார்த்து வியாபாரம் பண்ண கண்ட பசங்களை விட்டு பொண்ணுங்களை கலாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்ட உன் எலும்பே ஜாக்க. வா 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 வா. என்ன தனியா வர்ற? ஆம்பளை துணை இல்லாம நீ வெளியே வரமாட்டிய. குறைஞ்சது அந்த துடைக்கிற பையலாவது வேணுமே. ஏய், இப்போ உனக்கு ஏதாச்சும் வேணுமா? சூடா கொடுக்குறேன். கடையை பாரியா, கதை அளக்காம. ஒரு கட்டு சுருட்டு கொடு. குடுக்கலன்னா விட போறியா? இந்த புடி. ஆமா, நீ லாரி வாங்க போறதாக பேசிக்கிறாங்க. ஏ, உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமோ? பெரிய வாங்கி கொடுக்கிற வள்ளல் மாதிரி தான். அதுக்கு நான் எதுக்குமா? உனக்கு வசதியான வலுவான ஆட்கள் இருக்கும் போது நீ லாரியும் வாங்குவ, ரயிலும் வாங்குவ. போதியா, இதோட நிறுத்திக்க. இந்தாயா, பாக்கி சொல்றே கொடு. இந்தா. அம்மா, நடந்தா வந்திருக்கிற? கால் நோகுமே. கூட்டிட்டு போக மோட்டார் பைக் வருமோ? பைக் வரும், கார் வரும். அத பத்தி உனக்கனையா? வரும் வரும். உனக்கு வராமலா? பெரிய பிரபு வம்ச சப்போர்ட் ஆச்சே. உனக்கு ஏன் வராது? பேசாம அந்த அளவோட நிறுத்திக்க. பிரபு தம்பியை பத்தி மட்டும் ஏதாவது பேசல, அப்புறம் பூரா கதையும் பேச வேண்டி வரும். பெரிய இவரு செவருங்கிறதெல்லாம் அப்புறம் தெரியும். ஞாபகத்துல வச்சுக்க. வாங்க வாங்க வாங்க. என்ன தனியா வர்றீங்க? வக்கா சுருட்டு வரல? தாகமா இருந்தது, சோடா சாப்பிடலான்னு வந்தேன். என்ன வெறும் சோடாவா சாப்பிடுறீங்க? ஏதாவது கொஞ்சம் கலந்து தர்ற சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. அப்போ ஒரு பஞ்சு முட்டாயாவது சப்புங்க. வேண்டாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கடலை உண்டையாவது சப்பிட்டு தான் போகணும். அட வேண்டாண்ணா. கஜா கண்ணு, உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளியும் ஏன்டா துடைக்கிற பையா கத்துற? அத பத்தி பேசாதீங்க. சரி, அத விடு. ஏதோ ஒரு பிரியத்துல கேட்டா சும்மா வெற்றிய. உள்ள வந்து பாரு, பெரிய அதிசயம். வா. என்ன அப்படி பாக்குற? பாக்குறதுக்கு சர்க்கஸ் போட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? உள்ள சொர்க்க லோகமே அடங்கி இருக்கு. ஒரு தடவை நீ வந்துட்ட, அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன். வா. நீ சர்பத் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். எங்க திருவிழாவில் சாப்பிட்டு இருப்பேன். இத பாத்தியா? இட்டாலியில இருந்து வர வச்ச ஸ்பெஷல் சர்பத். 1/2 கிளாஸ் வாய்க்குள்ள விட்டுட்ட, தலை கிருன்னு ராட்ன சுத்துற மாதிரி ஒரு சுத்து சுத்தி நிக்கி. சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. வேண்டாம். சரி விடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணா,
கண்ணா, உங்க அக்கா வேலம்மாவுக்கும் அந்த பிரபு முதலாளிக்கும் என்ன நீ வந்தல இருந்து அதே கட்டிக்கிட்டு இருக்க? அத கேட்காம பின்ன உன்னை கூட்டிட்டு வந்து ராமாயணத்துக்கு விளக்கமா கேட்பாங்க. ஏண்டா துடைக்கிற பையா? யோ, என்ன நீ என்னைய மறந்துக்கிட்டு இருக்க? எங்க அக்கா கண்டா பயப்படுற? எங்க அக்காவுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன் அத சொல்லு. யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தா கூட்டி வா, கேட்டு சொல்றேன். உன்னை யாரா உள்ள வர சொன்னது? நீ தானே கூட்டிட்டு வந்த. நான் கூட்டியாருவேன், நீ ஏண்டா வந்த? பிறந்திருக்குது பாரு, முளைச்சு 3 நிலை ஊடல, அதுக்குள்ள ஊரையே கெடுக்க வந்திருக்குது. போடா. யோ, பிரபண்ணங்கிட்ட சொல்றேன் பார். அடிங்க. இப்போ சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, அந்த பிரபுவே வந்தாலும் சரி, இந்த சொர்க்கலோகம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுறேன், குழப்பி. மறுபடியும் சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, இல்ல எங்க அக்காவும். சின்ன பண்ணு? சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண? அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே சங்கு தானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கே. இல்ல. அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, மெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத்த அப்பவே சொல்லப்படாதா? சுத்த முத்தம் பார், இத்த புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களை நாங்க இப்படிதான் வரவேப்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தி பார், இதான் வழி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன், போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பறே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத புடிங்க. மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தெருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்தமா இங்க பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? ஏய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல இல்லங்கிறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான்? சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவே எந்த ஊர் மைனரு நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏத்திட்டாலே? அவங்க வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கிற. வந்தவர்களே, சுத்தமத்துமா நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் புதையல தூக்கிக்கிட்டு ஓடுறானே. சின்ன பொண்ணு கும்பிடுறாங்க. இது பிடிங்க. கழுத காலையே அசிங்கப்படுத்திட்டானே. எழுந்துடுறா எழுந்துடுறா. டேய், இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது வாங்கடா. பட்டப்பைய படாத பாடுபடுத்திட்டான், தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. புரியாத? விடிஞ்சிடுச்சேன். வீட்டுல போய் விளக்கு கொடுத்து குடிக்காத. சின்ன பொண்ணு, உங்க தகுதிக்கு இது தகாது. எது? இப்ப ஏன் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலிலுமே விழுந்தாருங்க. வர்றேன், போங்கடா. உங்கால நான் விழுந்தனா? வேணும்டா, எனக்கு இது வேணும்.
என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு. பாத்து போங்க, காத்து கருப்பா அடிச்சிட போகுது. அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணம் பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க. என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சார முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானா ஆடினேன், நீயே சொல்லு. நீதான் ஆடின, ஆனா எனக்கு கிறுகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு. இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற? எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டியிருக்கா. எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா. இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றேன்? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு. நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? ஒட்டப்பாக்கு, என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன். உள்ளிக்கோட்டை சொரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது. போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை ஆற போடலாமா? நான் ரெடி. கதவு போட்டுட்டா? சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறக்கு. நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. இல்லையா? யார் யானே? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யார் யானே? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ள எட்டி குதிச்சிட்டேன். ஆனா போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா, என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா வந்துரு போலீஸே, வா. காது கேக்குமா?